இந்த படம் வந்து நேற்று பார்த்தேன். நேற்று பறந்து போன்னு சொன்னது இன்னும் பறந்துட்டு தான் இருக்கேன், இறக்கல. அந்த அளவுக்கு அவ்வளோ மனசுக்கு நெருக்கமாக இருந்துச்சு. எப்போவாவது பயணங்களில் வந்து ஒரு சில ஜப்பானிய படங்களை பார்க்கும்போது இப்படிலாம் நம்ம ஊரில் படம் வராதா அப்படின்னு ஏங்கினது உண்டு. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி கூட அப்படி ஒரு பயணத்தில் பெர்ஃபெக்ட் டேஸ் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த பெர்ஃபெக்ட் டேஸ்ங்கிற படம் ஒரே தனி ஒரு ஆளுடைய வயதான ஒரு முதியவருடைய ஹிராயாமாவா ஏதோ ஒரு கேரக்டர். அவர் வந்து அந்த டோக்கியோ டாய்லெட்டுங்கிறத கழுவுறது தான் அந்த படத்தினுடைய முழு 2 மணி நேரம் வந்து ஒரு மினிமலிசம்ங்கிற அந்த கான்செப்டை வச்சு எடுத்த படம். அவ்வளோ பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் பேசின 2-3 இடங்களில் இப்படிலாம் நம்ம ஊரில் படம் வரலையே அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நேற்று அந்த பார்த்த படம் வந்து அந்த நிறைவை கொடுத்துச்சு. அவ்வளவு பறந்து போ நிச்சயமாக நம்ம தமிழ் சினிமா உலகில் ஒரு மைல்கல். ராமுடைய எல்லா படங்களுமே நம்ம மனசுக்குள்ளே ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அந்த வகையில் நேற்று அந்த நான் பார்த்த பறந்து போ இன்னும்